படிச்சு கிழிக்கிறியா? படிச்சு படிச்சு நம்ம பேப்பர்லாம் அழுக்கா இருக்கணும். அங்கங்க கோடு போட்டு அங்கங்க வாக்குத்தத்தம் பரட்ட வாக்குத்தத்தமா தான் இருக்கணும். பரட்ட செய்தியா தான் இருக்கணும். பரட்ட நமக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பரட்ட ஆலோசனைகளா இருக்கணும். நான்லாம் என் பைபிள்ல ஆலோசனைனா கவுன்சில் சீன்னு போட்டுருவேன். எச்சரிக்கைனா கரண்ட் மாதிரி இப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி ஒண்ணு போட்டுருவேன். ஜெபம்னா ஜேன் போட்டுருவேன். இப்படி வரிசையா ஒரு வசனத்துக்கு ஓரமா இருக்கு. அதுல என்ன சப்ஜெக்டோ மேல வந்து பென்சில்ல எழுதிடுவேன். பரிதிமை சுகமாக்குற இடம் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் பைபிள்ல ஒன்றும் ஹெட்டிங் போடல. இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் ஹெட்டிங் போட்டிருக்கு. பேராவா இருக்கும். நம்மளா ஹெட்டிங் போட்டுக்கிறணும். இதுல இருந்து இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பேசுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுங்க. படிக்கும் போதே பென்சிலோடு தான் நீங்க படிக்கணும். பென்சிலை வச்சு மார்க் பண்ணி இருக்கிற எல்லா விவரங்களையும் அதை எடுத்துக்கொள்ளணும். ஜெபிக்கும் போது அதை வைத்து ஜெபிக்கணும். வாக்கு தத்தத்தை வைத்து வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது.